ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவலைனாலும் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரிகேனோ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் அதுக்கப்புறம் கியூமின் பவுடர் ரெண்டையுமே கலந்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு சீஸ் எடுத்து நான் துருவ போகிறேன். இதை நம்ம துருவி போட்டுக்கலாம். மீதியெல்லாம் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி துருவிக்கலாம். இது கூட நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுருக்கேன். இதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாமே நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுக்கலாம். இப்போ பிரெட் சீஸ் பால் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நான் சீஸ் க்யூப்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது பிரெட் க்ரம்ஸ் நான் வீட்லேயே செஞ்சு பிரெட் க்ரம்ஸு, ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால்ஸை டிப் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ மைதா 2 ஸ்பூன். மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஜீரா பவுடர் கொஞ்சம். உப்பு கொஞ்சமாக போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மாவில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இப்போ நான் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ குட்டி குட்டியாக நம்ம உருட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சீஸ் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ தகுந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி உருட்டியிருக்கேன். இப்போ ஒரு சீஸ் க்யூப் எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி மறுபடியும் உருட்டிடலாம். பாருங்கள், நான் உள்ள சீஸ் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவுக்குள்ளே போட்டு கோட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ்குள்ளே போட்டுடலாம். இதை நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட பிரெட் சீஸ் பால் ஸ்டஃப் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா உள்ளே இருக்கிறது சீஸ் உருகிடாது. பாருங்க, சூப்பரான நம்மளோட பிரெட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட சூப்பரான பிரெட் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.